பாடுகளின் பயணம். இயேசு பலியிடா. பிறர் சித்திரவதை செய்யப்படுவதை காண்கையில் குருதிக்கு பதில் சுயநலம் மூடிக்கொண்டிருப்பவருக்கும் இதயத்தின் கண் இரக்க துளிகள் ஊற்றெடுக்கும். இங்கே சித்திரவதையின் உச்சக்கட்டம். இதை தாண்டியும் ஒருவனை சித்திரவதை செய்ய இயலாது, அவமானப்படுத்த முடியாது என்கிற அளவிற்கு ஒருவர் சித்திரவதை செய்யப்படுகிறார். இவர் அனுபவிக்கிற வலி வலிக்கே வலித்துவிடும். இத்தனைக்கும் அவர் செய்த குற்றம்தான் என்ன? பாவம்தான் என்ன? பாவமே செய்யாததுதான். ஆம், அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல் வாழ்ந்தார். இவருக்கு இழைக்கப்படுகிற அநீதியை கண்டால் அநீதியே இது அநீதி என்று வாய்விட்டு கத்திவிடும். அவர் செய்த வேறு ஏதேனும் செயல் உண்டோ? வேறு அல்ல, ஒன்றே ஒன்றுதான். அதுதான் அன்பு. நாம் எல்லாம் வாழ்வதற்காக பிறக்கிறோம். அவர் அன்பு செய்வதற்காகவே பிறந்தார், அன்பு செய்வதற்காகவே வாழ்ந்தார். அவ்வன்பிற்காகவே இப்பொழுது இறந்து கொண்டிருக்கிறார். அவர் படும் வேதனைகளைக் கண்டு காலமும் தான் சீக்கிரம் கடந்து போக மாட்டேனோ என்று கண்ணீர் வடிக்கும். சுற்றித் திரியும் மென்மையான காற்றுக்கும் தன்மேலே கோபம். அவர் மேல் விடும் சாட்டைகளின் வேகத்தை குறைக்க முடியாத தன்னுடைய மென்மைத்தனத்தையும், அச்சாட்டையை தடுத்து பிடிக்க இயலாத தன்னுடைய தன்னாலாகாத தனத்தையும் எண்ணி பாறைகளின் மீது மோதிக்கொள்கிறது. அவரை வதைக்கும் கரங்களை தாக்க இயலாத தன்னுடைய நகர முடியாத நிலையை எண்ணி கொதித்து கொண்டிருக்கிற பாறைகளையும் தன் இரத்தத்தால் நனைத்து தணிக்கிறார். தான் செய்த குற்றத்திற்காக அல்ல எனில் வேறு எவர் செய்த குற்றத்திற்காக இம்மாபெரும் தண்டனை? இதயமற்ற மனிதனே, இதயத்தை திடப்படுத்திக்கொள். உனக்காகத்தான். நீ செய்த பாவத்தின் முழு சம்பளத்தையும் அவர் பெறுகிறார். உன் மேலதிக பாவ சுமைகளும் அதிலே அடக்கம். ஓ இயேசுவே, என் மீது கொண்ட அன்பிற்காகவா நான் இன்பமுற செய்த பாவங்களுக்காக நீ துன்புறுகிறாய்? அன்பிற்கு கண்கள் இல்லை என்பார்கள். உன் அன்பிற்கு உணர்ச்சி கூட இல்லையே, பகுத்தறிவும் இல்லையே. இது என்ன பைத்தியகாரத்தன அன்பு என்மேல்? தனக்காக தன் கையை அறுத்து கொள்ளும் காதலன் மீதோ காதலி மீதோ அன்பு கொள்கிற மனித மனமே, இதோ உன் மீது கொண்ட அன்பிற்காய் உடலை சல்லடையாக்கி குருதி செலிக்கும் இவர் மீது அன்பு வேண்டாம், குறைந்தபட்சம் இரக்கம் கூட வரவில்லையா? இதென்ன கொடுமை? ஆடுகள் அமைதியாய் நிற்க ஆயன் பலிகிடாவாய் கசாப்பு கடைக்கு இழுத்துச் செல்லப்படுகிறார். அப்படி இறக்கப்பட்டு அழுத எருசலேம் பெண்களையும், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறீர். நான் பார்த்து பார்த்து ஊட்டிய இரத்தம் இப்படி தெருவில் குருதியோடை ஆகிறதே என அங்கே அன்னை மரியாள் புலம்புகிறாள். நான் மலடியாய் இருந்திருந்தாலும் நலமாயிருக்கும் என அவள் இதயம் வெடிக்கிறது. அழுது புலம்பி செழித்து கொண்டதோடு நிற்கவில்லை அவள். அவள் வீரத்தாய். அவள் இதயத்தில் நிறைந்தது அன்பு மட்டுமல்ல, வீரமும் தான். சென்று வா, வென்று வா மகனே என்று தன் மகனை தன் பணியில் துரிதப்படுத்துகிறாள். விந்தை தாயின் வீர உரை கேட்ட எந்தை மகன் இயேசு பெற்றுக்கொள்கிறார் பேராற்றல். என் சிலுவை எனது பாரம், எனது பாரம், நான் தான் சுமப்பேன், சுமக்க வேண்டும். பாருங்களேன் இயேசுவின் விந்தையான கர்வத்தை. எங்களுக்காக பாடுகள் ஏற்ற இயேசுவே, இப்பாடுகளின் பயனாக நாங்கள் பாவம் அறுப்போமாக. மீண்டும் பாவத்தில் விழாமல் உம் அன்பிற்கு ஏற்ற வாழ்வு வாழ்வோமாக. ஆமென்.